Hi guys, I'm Vimo. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா strength of material வந்து stresses and inclined plane நம்ம பார்க்க போறோம். Stresses and inclined plane நம்ம பார்க்க போறோம். இதுலயே உங்களுக்கு என்ன மாதிரி கேட்பாங்கன்னா ஃபார்முலாஸ் கேட்கலாம், as well as ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, மோர் சர்க்கிள் பற்றி, ஆப்ளிக் பிளேன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டாப்பிக்கில் போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏன் நம்ம வந்து இன்க்ளைன் ஸ்ட்ரெஸ் பற்றி படிக்கணும், இன்க்ளைன் பிளேன் பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்களா? When a body is subjected to external loads, internal stresses are developed at every section. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பாடிக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்கும்போது நமக்கு எவ்ரி கிராஸ் செக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும், இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் அப்ளை பிளேனில் தான் க்ரியேட் ஆகணும்னு கிடையாது. எந்த கிராஸ் செக்ஷனில் வேணாலும் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதனால தான் இன்க்ளைன்டு பிளேன்லேயும் உங்களுக்கு க்ரியேட் ஆகலாம், இன்க்ளைன் பிளேன்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகலாம். அதனால தான் நம்ம இதை படிக்கணும். ஏன்னா the magnitude and nature of the stresses depend on the orientation of the plane on which they are computed. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட மேக்னிடியூட் எதை பொறுத்து இருக்குங்க, ஓரியன்டேஷன் ஆஃப் த பிளேனை பொறுத்தா இருக்குது. ஸோ நம்ம இன்க்ளைன்டு பிளேன் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, க்ரூஷியல் அப்படின்னு படிக்கிறோன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை சேஃபாக டிசைன் பண்ணுறதுக்காக, அகெயின்ஸ்ட் ஃபெயிலியரில் படிக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். ஓகேங்களா? அதனால் இன்க்ளைன்டு பிளேனும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதே தான் ரியல் கிராக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் அக்கர்ஸ் ஆன் பிளேன் ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், நாட் நெசசரி லோடட் பிளேன். லோடட் பிளேனில் தான் கிரியேட் ஆகணும்னு கிடையாது. ரியல் கிராக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் எங்கே தான் வரும், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் வரும். ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் டிட்டர்மைன் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதாவது மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன, மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன, அது கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் மோர் சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது தேவைப்படுது. எசென்ஷியல் ஃபார் டிசைனிங் ப்ரெஷர் வெசல்ஸ், பீம்ஸ், காலம், ஷாஃப்ட் இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது சும்மா நோட்டேஷன் பார்த்துருங்க. சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்னா, ஸோ இது வரும்போது அப்படி சொல்கிறேன். நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய், இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு. டவ் எக்ஸ் ஒய்ங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. நார்மல் ஸ்ட்ரெஸ் எங்கெங்கே ஆக்ட் ஆகும், நமக்கு நம்ம அப்ளை பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா பிளேனுக்கு பேரலாக ஆக்ட் ஆகும். சொல்கிற பாருங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கீங்களா, சிக்மா எக்ஸு, இது எங்கே ஆக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம இருக்குது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். தனியாக போகிறேன். ஓகேங்களா? நம்ம பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும் நார்மல் ஸ்ட்ரெஸ். அதே ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்மளோட பிளேனுக்கு பேரலாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகுட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தீட்டாங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பிளேன் இருக்குது, நார்மல் பிளேன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன் இருக்குங்களா, அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த ஆங்கிள். ஓகேங்களா? நார்மல் பிளேன் அண்ட் இன்க்ளைன் பிளேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நார்மல் பிளேன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்க்ளைன் பிளேன் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கு இருக்கிறது தான் தீட்டா, ரெண்டுக்கு நடுவில் இருக்குங்களா, அதுதான் தீட்டா. அண்ட் சிக்மா அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் இன்க்ளைன் பிளேன். ஓகே, அது தேவை கிடையாது, இது தேவை கிடையாது. ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து 2D ஸ்ட்ரெஸ் ரேட்டு பை ஆக்சல் ஸ்ட்ரெஸ்ஸு, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? பை ஆக்சல் ஸ்ட்ரெஸ்ஸில் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஆக்ட் ஆகுது. அந்த எக்ஸில் ஃபேஸஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ், ரெண்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, டவ் எக்ஸ் ஒய். த பிளேன் இன்க்ளைன்ட் அட் ஆங்கிள் தீட்டா டு த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? அப்போது நமக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்ட்ரெஸ் என்னது, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2. ஓகேங்களா? ப்ளஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் 2 தீட்டா. காஸ் 2 தீட்டா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா, அப்போது ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் சைன் 2 தீட்டா, சைன் 2 தீட்டா. இது நார்மல் ஸ்ட்ரெஸ். இதுவே ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 சைன் 2 தீட்டா மைனஸ் டவ் எக்ஸ் ஒய் காஸ் 2 தீட்டா. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் எது கன்ஃபியூஸ் ஆகும்னா, சைன் எதுக்கு வரும், காசு எதுக்கு வரும், அதுதான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டுங்களா? சைன் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் வருமா, இல்லை காசு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வருமா, அந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் எஸ்எஸ் வருது இல்லைங்களா, ஷியர் ஸ்ட்ரெஸ் எஸ்எஸ் சைனு ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கு கொசைன். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக மட்டும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சில கேசஸ் இருக்குது, அது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து பை ஆக்சல் ஸ்ட்ரெஸ், அதை வச்சு ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸு
சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஆக்ட் ஆனிச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து யூனிஆக்சல் ஸ்ட்ரெஸ். யூனிஆக்சல் ஸ்ட்ரெஸ்னால் சிக்மா ஓ எக்ஸ் மட்டும் சிக்மா எக்ஸ் ஆர் சிக்மா ஒய் எதர் சிக்மா எக்ஸ் ஆர் சிக்மா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், டவ் எக்ஸ் ஒய்யும் இருக்காது. ஸோ சிக்மா எக்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகிட்டு இருந்தால் என்னென்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா எக்ஸ் கொட்டு சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி டவ் வந்து சிக்மா எக்ஸ் சைன் 2 தீட்டா பை 2 சைன் 2 தீட்டா பை 2. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் கேட்பாங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து யூனிஆக்சல் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா, சிக்மா எக்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸஸும் நான் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு. ஓகேங்களா? லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா ரெண்டுமே ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சா என்ன, யூனிஆக்சல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிடுச்சு என்ன மட்டும் பாருங்கள். இது வந்து நான் உங்களுக்கு மோர் சர்க்கிள் வரும்போது அது போட்டு அது சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளேன்ஸ் ஆர் பிளேன்ஸ் ஆன் விச் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஜீரோ. ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஜீரோ. எக்ஸாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் கிடையாது, ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஜீரோ. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The normal stresses on these planes are called principal stresses. ஓகேங்களா? நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கீங்களா பிரின்சிபல் பிளேனில், அதுதான் உங்களோட பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் பிளேனாக என்ன, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அட் எ பாயிண்ட். அந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். நெக்ஸ்ட்டு angle of principal plane. Angle of principal plane tan 2 theta. So tan 2 theta is equal to 2 tau. 2 tau divided by sigma x minus sigma y. இது வந்து பிரின்சிபல் பிளேனோட ஆங்கிள். ஓகேங்களா? tan 2 theta 2 இங்கே 2 ஒரு tan 2 theta 2 tau ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 theta 2 tauன்னு வரும். divided by sigma x divided by sigma y. நெக்ஸ்ட்டு இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்மா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு. மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்கலாம், இல்லை மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்கலாம். இங்கே போட்டிருக்கீங்க சிக்மா ஒன்றுனா உங்களுக்கு மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லைன்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. சிக்மா 2ங்கிறது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆர் மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சிக்மா 1 நான் ஒரு இதுக்கு மட்டும் சொல்கிறேன். சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2. ஓகேங்களா? ப்ளஸ் இது வந்து சிக்மா 1க்கு மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு sigma x minus sigma y divided by 2 the whole square plus tau x by the whole square. இந்த இதுக்கு மட்டும் உங்களுக்கு ரூட் வரும். ஓகேங்களா? இந்த இதுக்கு மட்டும் உங்களுக்கு ரூட் வரும். ஓகேங்களா? இதுவே இது சிக்மா 2 போடும்போது இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் வந்துடும், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வந்துடும். இதுதான் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல் பிளேனுக்கு எந்த டிகிரியில் ஆக்ட் ஆகும் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்பாங்க. 45 டிகிரி. 45 டிகிரி வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க இது. தீஸ் ஆர் கால்ட் பிளேன்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஷியர். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு ஃபார்முலா வரும். ஆக்சுவலி இதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்துலாங்களா? ஸோ நான் தனியாக எழுதுகிறேன், இது கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலி ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 the whole square ப்ளஸ் டவு ஸ்கொயர். இதுக்கு வந்து ரூட். ஸோ இந்த ஃபார்முலா எங்கே பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு இந்த ஃபார்முலாலாம் இங்கே வந்துருக்குங்களா? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸில் இங்கே ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா. ஆர் இது இல்லை அப்படின்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. நீங்கள் இது ரெண்டு கண்டுபிடிக்கணும். இந்த சிக்மா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கீங்களா, சிக்மா 1 சிக்மா 2 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கீங்களா, அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் எடுத்து 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். இட்ஸ் இஸ் டவு மேக்ஸ். டவு மேக்ஸ்க்கு ரெண்டு ரொம்ப இது வந்து அடிக்கடி கேட்பாங்க இந்த ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்படின்னா அதே மாதிரி தீட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ எந்த தீட்டாவோ தீட்டா 1 ப்ளஸ் சரி இது வந்து மேக்ஸிமம் ஷியர் பிளேனுக்கு ஆங்கிள் ஆஃப் மேக்ஸிமம் ஷியர் பிளேனுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 45 டிகிரி. ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 45 டிகிரி. ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது. அப்சல்யூட் ஷியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்மா மேக்ஸ், அதாவது சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 தான். மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் டிவைட் பை 2 அது தேவை கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா
the plane of maximum shear stress is not the same as the principal plane. Principal planes வந்து 0 shear இருக்கும். Maximum shear planes have non-zero normal stress equal to the average of sigma x and sigma y. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0வாக இருக்கும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக வேணும் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த இடத்துல 0, ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னது 0வாக இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குங்களா, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு 0வாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 0வாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நார்மல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமாக இருக்கணும்னா உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் 0வாக இருக்கணும் அப்படிங்களா, இதுதான் அந்த பாயிண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோ சர்க்கிள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயும் கேட்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ என்னென்னு பார்த்துடலாங்களா. ஸோ நாங்கள் செப்பரேட்டு வரைஞ்சி காட்டுறது. சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ இதில் உங்களுக்கு சிக்மா 1 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு சிக்மா 1, திஸ் இஸ் சிக்மா 2 அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சிக்மா 1. இந்த பாயிண்ட் என்னது இங்கே வந்து இது வரைக்கும் சிக்மா 2 ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு மேஜர் பிரின்சிபல் பிளேனு, இது மைனர் பிரின்சிபல் பிளேன். அண்ட் திஸ் ஒன் இஸ் சென்டர். இது வந்து உங்களுக்கு ரேடியஸ், இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ரேடியஸ் ஆர். அந்த டயமீட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து வரும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் டயமீட்டர். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலாஸு பார்த்துடலாங்களா ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு சென்டர் சிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா சிக்மா 1 ப்ளஸ், ஸோ சென்டர்னு பார்த்தோன்னா சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு சென்டர். அடுத்து செகண்ட் பார்த்தோன்னா ரேடியஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. ஸோ அடுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு மேக்ஸு, அதுவும் என்ன வரும்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. ஓகேங்களா. ஸோ இதே தான் ரேடியஸோட ஃபார்முலா தான் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வரும் ஆக்சுவலி, இந்த இடத்துல. ஸோ இது ஒன்று தாங்க ரேடியஸ் இது ஞாபகம். இந்த இடத்துல உங்களுக்கு டவு மேக்ஸ் வரும். அடுத்து ரேடியஸ் பார்த்தாச்சு. டயமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயமீட்டரில் பாதி தான் நமக்கு ரேடியஸ் கரெக்டுங்களா. சென்டரிங் இது சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. மோஸ்ட் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் என்னென்னா
நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, σ1 σ2 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மேஜர் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் போட்டு நீங்கள் அதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதை ரெண்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணணும். நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுன்னா அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். எப்பவுமே அது ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போடும்போது இந்த மாதிரி லாஸ்ட்டில் இது வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து இது ப்ராப்ளம்ஸு. ஸோ உங்களுக்கு ஒரு சில கேசஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு சில கேசஸ் மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா. மோஸ்ட் சர்க்கிள் வச்சு ஒரு சில கேசஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோன்னா யூனிஆக்சல் கேஸு. எந்தெந்த கேஸ்க்கு எப்படி மோஸ்ட் சர்க்கிள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ யூனிஆக்சல் கேஸ்க்கு உங்களுக்கு மோஸ்ட் சர்க்கிள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். சென்டரோட σ1 σ2 வரும் இல்லைங்களா. இது வந்து உங்களுக்கு டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கிற பட்சத்தில் இந்த பக்கம் வரும். இதுவே உங்களுக்கு கம்ப்ரெஷனாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் இப்படி வரும், ஓகேங்களா. σ1 இது ஒட்டி வரும் இந்த இடத்துல, σ2 இப்படி வரும். ஓகேங்களா. இது வந்து கம்ப்ரெஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இதில் உங்களுக்கு சென்டர் என்ன ரேடியஸ் என்ன அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இது சென்டர் அஸ் வெல் அஸ் ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டரும் ரேடியஸும் ஒரே தான், σ/2. ஓகேங்களா. கொடுத்துருக்க ஸ்ட்ரெஸ் /2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அண்டு இதில் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0. பார்த்தீங்கன்னா 0 இதான் உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா. ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0. மோஸ்ட் சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து யூனிஆக்சல் கேஸ்க்கு. அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைஆக்சல் கேசஸ் இருக்குது. பைஆக்சலில் ஒரு 4 கேசஸ் வரும். அது என்னென்ன டக்குன்னு பார்த்துலாங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரெண்டுமே உங்களுக்கு இப்போ வந்து அதாச்சும் σx σy ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே வந்து டென்ஷனாக தான் இருக்குது. ஆனால் அதோட மேக்னிடியூட் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி மோஸ்ட் சர்க்கிள் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா. இப்படி வரும். ஸோ இதுக்கு சென்டர்னு பார்த்தோன்னா நம்ம நார்மலாக பார்த்தோம் இல்லைங்களா, σx + σ1/2 அண்ட் ரேடியஸ் என்னது σx - σy/2 பார்த்தீங்களா. அதே தான் வரும். ஸோ செகண்ட் கேசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே போத்துமே டென்ஷன் அண்ட் ஈக்குவல் மேக்னிடியூட்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் மேக்னிடியூட் எல்லாமே சேமாக இருக்குது. மேக்னிடியூடும் சேமு, டென்ஷன் எல்லாமே சேம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சர்க்கிள் வந்து இப்படி ஒரு பாயிண்ட்டாக தான் வரும். இது வந்து ஒரு பாயிண்ட்டாக தான் வரும். டென்ஷன் ஆச்சு இந்த சைடு வரும், கம்ப்ரெஷன் ஆச்சு இந்த சைடு வரும். வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேர் ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் உங்களுக்கு வந்து சி வந்து சென்டர் எப்படி இருக்குன்னா எதர் σx இருக்கும் இல்லைன்னா σy ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஆனால் ரேடியஸ் வந்து 0, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் 0. இந்த கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் இது கேட்பாங்க. ஸோ ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் இது வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரேடியஸும் 0 இருக்கும், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் 0 இருக்கும். சென்டர் மட்டும் இது வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். சென்டர் மட்டும் σx இருக்கும் அல்லது σy இருக்கும். ஓகேங்களா. இது இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெஷனும் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். அது வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிடியூடில் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் சென்டர் பார்த்தீங்கன்னா σx - σy/2, ரேடியஸ் σx + σy/2 இருக்கும். ஓகேங்களா. மோஸ்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா டென்ஷன் சைடு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. மூவ் ஆயிருக்கும் சர்க்கிள். கம்ப்ரெஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் மூவ் ஆகி சர்க்கிள் வந்து இந்த பக்கம் வந்துருக்கும், அதிகமாக வந்துருக்கும். ஓகேங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபோர்த்து கேஸு ரெண்டு கம்ப்ரெஷன் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரெண்டுமே சேம் மேக்னிடியூடில் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி சர்க்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரியாக இருக்கும். இந்த ஆக்சிஸை பொறுத்து உங்களுக்கு சிமெட்ரி இந்த பக்கம் ஈக்குவலாக இருக்கும், இந்த பக்கம் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். சென்டர் வந்து 0,
ஆர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ், இது பியூர் ஷியர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷியர் மட்டும் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா சிக்மா 1 சிக்மா 2ஓட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஆச்சு. இது மைனஸ் சிக்மா 2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த இடத்துல சிக்மா 1ஓட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டவ்வாக இருக்கும், சிக்மா 2 மைனஸ் டவ் வேல்யூவாக இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ கேட்பாங்க. பியூர் ஷியர் கேஸில் தீட்டாவோட வேல்யூ கேட்டாங்கன்னா 45 டிகிரி ஆர் 135 டிகிரி. இது வந்து 135 டிகிரி ஆச்சு, 135 டிகிரி. ஓகே, 135 டிகிரியாக இருக்கும் அப்படிங்களா. ஸோ இதுவும் கேட்பாங்க. இது வந்து பியூர் ஷியர் கேஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இதுதான். ஸோ மோஸ்ட்லி இவ்வளோ தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எடுத்து தான் கேட்பாங்க, அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாங்களா. ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a point in a body is subjected to sigma x sigma y கொடுத்துட்டாங்க, டவ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 என்னன்னு கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டவ் மேக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சிக்மா 1 சிக்மா 2 வேல்யூ தெரியும், கட்டுங்க. என்னது சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் மேக்ஸ். கட்டுங்க, டவ் மேக்ஸ் இதுக்கு வந்து ரூட் வரும், டவ் ஸ்கொயர் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்னு சொல்லுவாங்க. சிக்மா எக்ஸ் மெமோ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரு, இதுதான் இதில் ரேடியஸ். ஓகேங்களா, இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாக வந்து ரேடியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எப்படி போட்டுருக்காங்கன்னா சி ப்ளஸ் ஆர் சி மைனஸ் ஆர் இப்படியும் போடலாம். சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சென்டர் ப்ளஸ் ரேடியஸ் அப்படின்னு போடலாம். சிக்மா 2ங்கிறது சி மைனஸ் ஆர் சென்டர் மைனஸ் ரேடியஸ் அப்படின்னு போடலாம். அதான் கண்டுபிடிச்சிப்பாங்க. ஸோ சென்டர் தனியாக ரேடியஸ் தனியாக கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி சிக்மா 1 சிக்மா 2 கண்டுபிடிச்சிருப்பாங்க. வேறு ஒன்று சிம்பிள் தான். ஓகேங்களா. அதே மாதிரி டவ் மேக்ஸ்ங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்கோமா. டவ் மேக்ஸ்ங்கிறது நமக்கு ரேடியஸ்க்கு ஈக்குவல். ஸோ ஆல்ரெடி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டுக்கலாம், டவ் மேக்ஸு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நான் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்ன சொல்லியிருந்தேன், சிக்மா 1 ப்ளஸ் சிக்மா 2 இது ரெண்டு நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் பண்ணிங்கன்னா என்ன வரும், சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ சிக்மா 1 சிக்மா 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 96.06 ப்ளஸ் 23.94 விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் சிக்மா 80 ப்ளஸ் 40 120. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து கரெக்ட். இது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள். சப்போஸ் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது தப்பாக எழுதி உங்களுக்கு ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா இதில் போட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, a body subjected to uniaxial tension stress, சிக்மா எக்ஸ் மட்டும்தான், சிக்மா கிடையாது, shear stress கிடையாது. Find the normal and shear stress on a plane inclined to 30 degree to the cross section கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஷியர் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன ஃபார்முலா, யூனியாக்சியல் சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா. டவ் என்னது, சிக்மா எக்ஸ் சைன் 2 தீட்டா டிவைடட் பை 2, சைன் 2 தீட்டா டிவைடட் பை 2, இந்த ஃபார்முலா தான். ஓகேங்களா. காஸ் ஸ்கொயர் 30 டிகிரி சைன் 2 தீட்டா. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. ஆல்சோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இது சும்மா கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கே ஆக்ட் ஆகும், 45 டிகிரியில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்முலாவில் நீங்கள் தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரின்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 தீட்டானா 90 டிகிரி வரும். சைன் 90யோட வேல்யூ 1. அப்போது டவ் மேக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் டிவைடட் பை 2. இது வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட், யூனியாக்சல் கேஸில் இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்டாங்கன்னா சிக்மா எக்ஸ் டிவைடட் பை 2. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதை பாருங்கள், சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கொடுத்துட்டாங்க, டவும் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன மட்டும் கேட்டிருக்காங்க, ரேடியஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் மட்டும் நமக்கு ஃபார்முலா என்ன, சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் ரேடியஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அது போட்டுருவோம். ஓகேங்களா. அடுத்து 2D ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் சிக்மா 1 சிக்மா 2 கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிக்மா 1 சிக்மா 2ங்கிறது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அவங்க நேரடியாக கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன, சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. அவ்வளோதான். இது தெரிஞ்சுனா போதும், இதை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது பியூர் ஷியர் கண்டிஷனில் டவ் எக்ஸ் வந்து இது டவ் தான். வாட் ஆர் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், சிக்மா 1 சிக்மா 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. சொன்னானுங்களா, சிக்மா 1ங்கிறது ப்ளஸ் டவ்வு, சிக்மா 2ங்கிறது மைனஸ் டவ்வு. ஓகேங்களா. இது 2023 கேட்டிருக்காங்க. அடுத்து the principal planes are inclined at dash degree to the planes of maximum shear stress. maximum shear stress எந்த பிளேனில் இருக்குங்க, 45 டிகிரி. for equal and normal stresses the maximum shear stress என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதாச்சும் சிக்மா எக்ஸு சிக்மா ஒய் சேம் தான், ஆனால் ஆப்போசிட் மைனஸ் சிக்மா எக்ஸ். இதை நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது இந்த என்ன கேஸு, பியூர் ஷியர் கேஸு. அந்த அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும், சிக்மாவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவாக தான் இருக்கும், சிக்மாவாக தான் இருக்கும்.
சொல்லியிருக்கீங்களா இது ஓகேங்களா இந்த கேஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஃபார்முலா வச்சு போடுறது, இந்த மாதிரி கேசஸ் கேட்குறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இன்க்ளைன் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டடி வெல். ஓகே, பாய்.